வாங்க. எவ்வளவு நேரம்டா? சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரமா? மணி என்ன? என்ன கொஞ்சம் அங்க வர வழியில டிராபிக் ஆகி போச்சு, விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. இந்த பூனை கரோட தூக்கிட்டு போற மாதிரி போற கேப்ல கரடி தூக்கிட்டு போயிட்ட பத்தியா? இல்ல மாமா, இது அழகா இருந்துச்சு மாமா, அதுக்கு தான். அடுத்தவங்க முன்னாடி அழகா தான்டா இருக்கும். கழுத்து நாய் அத முதல்ல. சரி, டிக்கெட் எடுத்துட்டீங்களா? டிக்கெட்டு எடுத்துட்டீங்களா? ஓ, இதுக்குதான் நீ வெயிட் பண்ண சொன்னீங்க. ஆமா, இல்ல ஆக்சுவலி என்னன்னா, நீங்க நான் வரக்கூடாது, நீங்க டிக்கெட்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க, எடுக்கல நீங்க. என்ன மாமா இது இன்னைக்கு நேரத்தான் உருட்டுற? உருட்டு என்கிட்ட எங்க காசு இருக்கு, நீங்க தான் வாங்கி தருவீங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். வாய் விட்டு கேடு. அதுல ஒரு வெட்டி பந்தா வர உனக்கு மதியத்தை கலாண்டிய கழிட்டு போகுது. என்ன மாமா, இருட்டுல கூட நல்லா அழகா இருக்கு. என்னடா மண்டை இது? ஸ்பைக் மாமா, ஸ்பைக். அதான் மாத்து. படத்துக்கு கூட்டு போனா மாத்திட்டு வா, இல்லன்னா அப்படியே இறங்கி ஓடி போயிடு. சரி விடுங்க, அழகா இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்காது. 4 பேரை நீ பார்க்க கூடாது, அதனால இப்படி பண்றீங்க. உன்னோட சேர்ந்து என்னையும் தூக்கி உள்ள அடைச்சு விடுவாங்க போல தருது. மாமா இதெல்லாம் ட்ரெண்ட் மாமா, நீங்க ட்ரெண்டுக்குள்ள வரணும். வாங்க போலாம், முதல்ல வாங்க. ஆமாடி, என்னென்ன கூத்துக்கட்டல நான் 10 வீட்டுல வச்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். வாங்க மாமா, வாங்க. ஸோ தீபாவளி எல்லாருமே நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா என்ன டல்லாக வந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் வீடியோ போட சொன்னோன்னே நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? வீடியோ போட நினைச்சது நாடா, நீ தான் போட்டுட்டு இருக்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது? சரி மாமா, இப்போ நம்ம என்ன படத்துக்கு போகிறோம் சொல்லுங்க. நம்ம நினச்ச படம் இன்னைக்கா இந்த தேட்டரில் வந்து நான் சொன்ன படத்துக்கு நீ வந்திருக்க. 2 நாளா நீ சொல்றது நான் ஓடிட்டு இருக்கேன். உனக்கு டிரைவர் வேலை தானே பார்க்குறேன். சரி அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டேய் இந்த மாதிரி பூஞ்ச மட்டும் தைச்சு இந்த மாதிரி வைக்காது. சரி ஓகே, வைக்க மாட்டேன். சரி இப்போ என்ன படத்துக்கு போகிறோம் அதையா சொல்லிட்டு போங்க. இதுலேயே பார்த்து நீங்கள் நம்மளே சூஸ் பண்ணுவோமா? எந்த படம்? பைசன் நேற்று பார்த்தாச்சு. பின்னாடி டீசலை பார்க்கணும்னு இன்னும் அடுத்து பார்க்கணும். இட்லி கடை பார்த்தாச்சு. மாமா டியூட்டுக்கு போகலாமாம்மா? வண்டிக்கு இன்னும் டீசல் போடல. இதுக்கு அடுத்த டீசல் வர பிளான் பண்ணிட்டு அதுக்கு போட்டா என்ன போடாட்டி என்ன? தீபாவளி வந்து தீபாவளிக்கு நான் வந்தேன்னா இல்லையோ, இவங்க நல்லா கொண்டாடுறாங்க. ஆமாம் மாமா, உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா தான் கொண்டாடுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டியூட் படத்துக்கு தான் போகிறோம், டியூட் கொண்டாடுறோம். வாங்க. மாமா அதுக்கே மாமா முத்தம் கொடுத்துட்டு வரீங்க? ஆமாம் சார், வாங்க. ஆமா நல்லா லக்ஸரி தியேட்டரா இருக்கேன் மாமா. எவ்வளோ இருக்கும் டிக்கெட்டு? வாங்க, எவ்வளோ இருந்தா என்ன, எங்கள் மாமா இருக்காருல்ல. உண்மையிலே சொல்றாங்க, இவனுக்கு நல்ல தீபாவளி இந்த வருஷம், பயங்கரமான தீபாவளி. ஆமாம், அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடணும், அது நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். என்ன மாமா மாமா மாமான்னு கூப்பிட்றதுக்கு எதுக்கு தெரியுதா உங்களுக்கு? மாமா இனிய போய் அப்படி சொல்லிட்டீங்களே. ஆமா, இதான் ஸ்கிரீன் பண்றதா? இங்க இருந்து படம் ஓடுமோ? ஆமா, என்ன படம் முடியறதுக்குள்ளாட்டி போடுறதுக்குள்ளாட்டி தூங்கிட்டீங்க. எந்திரிங்க, இன்னும் படமே போடலை. டியூட் படத்துக்கு வந்திருக்கோம்ல, மறந்துட்டீங்களா? டியூட் என் நிலைமை பார்த்தீங்கன்னா கப்பல் சீட். ஆமாம், நேற்றே சொன்னேன் நம்ம கப்பல் கிடையாது. நீங்கள் என்ன நினைச்சு பேசுறீங்க? போங்க மாமா, எனக்கு வெக்கமாக வருது. கேட்டு சூப்பராக இருக்கும், அப்படி இப்படி இருக்கும். நான் டிக்கெட் புக் பண்ணி காசு வந்துருக்கு, கப்பல் சீட் புக் பண்ணிட்டுருக்கேன். தீபாவளிக்கு ஒரு நல்ல மதுரையில் ஒரு நல்ல கப்பல் சீட்டில் யார் கூட படம் பார்க்க வச்சுருக்கீங்க? இந்த லட்சத்தில் அடுத்த வருஷம் எனக்கு தலை தீபாவளி வேறையா எப்படியா நடத்தி வச்சுருங்க மாமான்றான். இவன் எதுக்கு மாமான்னு கூப்பிட்றான்னு தெரியுதுங்க உங்களுக்கு? மாமா அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடினா அப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பேன். நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பீங்க. நாங்கள் என்ன சொல்றது, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி அடுத்த வருஷம் நான் கட் பண்ணி விட்டாதான் உண்மையிலே தீபாவளி எனக்கு. அப்பயும் நான் வீலாக கெடுப்ப வருவேன். ஒரு நிமிஷம் இருங்க. தீபாவளி எல்லாம் வெளியில் போனால் ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்து இப்போ ஜெயிலேருந்து பரோலில் வந்த மாதிரி இருக்கு. கூடவே விலங்கு போட்டு கையில் மாட்டிட்டு மாதிரியே தெரியுறாங்க. பாத்ரூம் கூட தண்ணி விட மாட்டாங்க. மாமா இப்படி ஒரு தீபாவளி பாருங்க. மாமா அதாவது என்னன்னா, நான் சொல்லவா, இந்த தீபாவளியில் எல்லாரும் கூட இருக்கிறத விட
மாமா கூட இருக்கிறது தான் எனக்கு வந்து ஒரு ஒரு பாக்கியம். இப்படிலாம் சொல்லாதடா, யூடியூப்ல வேற மாதிரி சொல்ற போறேன். மாமா நீங்கள் கிடைச்சது காட் கிரேஸ், தெரியுங்களா? அது எனக்கு தான் தெரியும். காட் கிரேஸ். ஆஹா ம். கிரேஸ். மாமா டியூட் படம் போட போகிறாங்க. டியூட் படம் பார்க்குறோம், சும்மா தெரிவிக்க விட்றோம். ஏதோ இன்னைக்கு ஹார்டின் ரைட் மை ஹெட், அதுதான் டியூட் படம். எப்படி பார்க்குறேன் பாருங்க. சரி, நீங்கள் போய் முடிச்சு போனால் எனக்கு சாப்பாடு வாங்கி தருவீங்களா? எப்படியும் நீங்கள் சாப்பாடு வாங்கி தருவீங்க எனக்கு தெரியும். எப்படியும் பிரியாணி வாங்கி தான் மாமா. அப்படி இந்த சாப்பாடுங்க மட்டும் குழந்த மாதிரி ஏன் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாத. சரி, ஓகே. வெறுப்பாகுது எனக்கு. சரி, அப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, இங்கே கூட வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்துருச்சான் மாமா. எப்படியும் இன்டர்வல் விடுவாங்க, அப்போ போய் நான் கடையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் அப்போ ஜிபே மட்டும் பண்ணிக்கிட்டா போதும், நீங்கள் கூட வர வேணாம், நானே வாங்கிட்டு வந்துடுறேன். இன்ட்ரோவில் அவன் ரெஸ்ட் ரூம் தானே போவான். நீங்கள் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? ஹெல்த்தி முக்கியம் மாமா. ஸோ காய்ஸ், படம் ஆரம்பிச்சிட்டாங்க மாமா. படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வந்துட்டு மக்களுக்கு வந்து இந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம். பாய். மக்களுக்கு கமெண்ட் வரும்ல, கமெண்ட்டு அதில் சொல்லுங்கள்.